ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மின்டி லெமன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஹவாயோட லோக்கல் டைம் 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. நாங்கள் 11 o'clock லேண்ட் ஆனோம். அதுக்கப்புறம் போய் காரெல்லாம் பிக்கப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு 1 hour ஆகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு ஹோட்டல் 4 மணிக்கு தான் செக்இன் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி செக்இன் பண்ண முடியாது. அதனால் எங்கேயாவது போய் நம்ம லஞ்ச் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த எங்கேயாவது பீச் ஏதாவது போயிட்டு அப்புறமா ஹோட்டல் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டுருக்கோம். இங்கே ஹவாயில் ஃபுட் ட்ரக் ரொம்ப பாப்புலருங்க. அதனால் நாங்கள் இன்றைக்கி ஃபுட் ட்ரக்கில் தான் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு பிளானில் தான் இங்கே வந்துக்கிட்டுருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்லேருந்து இந்த ஃபுட் ட்ரக் ஏரியா ரொம்ப கொஞ்சம் பக்கமாகவே இருக்குது. அதனால் நாங்கள் இந்த இடத்த சூஸ் பண்ணோம். இங்கே நிறைய இடத்துல இந்த மாதிரி ஃபுட் ட்ரக் அங்கங்கே வச்சுருப்பாங்க. இங்கே பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டு கிடைக்கும். சைனீஸ் ஃபுட்டு, தாய் ஃபுட்டு, அப்புறம் இப்போ லோக்கல் ஹவாயன் ஃபுட்டு, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. நம்மளுக்கு ஜாப்ஸ்டிக்கில் சாப்பிட தெரியாது. அதனால் நம்ம ஓகே எடுத்துக்கலாம். இது சிக்கன் சாட். இது கொஞ்சம் ரைஸு, அப்புறம் சிக்கன் நல்லா சூப்பராக ரோஸ்ட் பண்ணிக்கிறாங்க. கூட ஒரு சாஸு, அப்புறம் கொஞ்சம் சேலட் கொடுத்துருக்காங்க. இது ஆஸ் யூஸ்வல் நம்ம பட்டாய். உண்மைக்காடி நிறைய பேர்ட்ஸ் வருது. இது பட்டாய். சிக்கன், எக் இதெல்லாமே போட்டிருக்காங்க. இங்கே இந்த மாதிரி ட்ரக் ஃபுட்டு ரொம்ப பாப்புலரு. நான் ஹவாய் வரக்கு முன்னாடியே செக் பண்ணேன். இந்த சாப்பாடு எல்லாம் எப்படி ஆர்டர் பண்ணுறது அப்படின்னு செக் பண்ணுறது ஃபுட் ட்ரக் ரொம்ப பாப்புலர்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த மாதிரி ஃபுட் ட்ரக்கில் தான் வாங்குறாங்க. அதனால் ஐ ரியலி வாண்ட் ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கே டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக. In a quarter mile, turn left onto Hawaii 380 Dairy Road. நாங்கள் ஹோட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அப்படி ஆண்ட வேலை இந்த பீச் பார்த்தோம். ஸோ பீச் பார்த்துட்டு அப்புறம் எப்படி நம்ம ஃபுல் ஓவர் பண்ணாமல் போகிறது, இன்னும் நம்மளுக்கு ஹோட்டலில் செக்இன் பண்ணுறதுக்கு டைம் இருக்குல்ல. அதனால் நாங்கள் காரை ஃபுல் ஓவர் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் பீச்சில் நல்லா விளையாடிட்டு அப்புறமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். எங்களோட ஃபஸ்ட்டு பீச்சு. இதுதான் நாங்கள் தங்க போகிற ரெசார்ட்டு. இந்த ரெசார்ட் பேர் கஹானா பீச் ரெசார்ட். இது லஹேனாவில் இருக்குது. இந்த ஊரில் பேர் எல்லாமே பார்க்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபன்னியாக இருக்குலாம் நான் சொல்ல மாட்டேன். பட் ஆனால் படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஹார்டாக தாங்க இருக்குது. கானாப்பள்ளி, கஹானா, இன்னும் நிறையா பேர்கள்லாம் இருக்குது. என்னால் படிக்கவே முடியல. நான் ஸ்பெல் பண்ணி சொல்லிட்டேன். இந்த ரிசார்ட்டுக்கு நாங்கள் 4 daysக்கு, அதாவது 4 nightsக்கு $1000 பே பண்ணோம்.
நீங்கள் வந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறப்பே பார்த்தீங்கன்னா வந்து சம் டீல்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. சிலது வந்து ஃப்ளைட் ப்ளஸ் வந்து ரூம்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து குயிக்காக வந்து உங்களுக்கு ஒரு ரூம் டூர் காட்டிடுறேன். எல்லோரும் மெஸ்ஸி பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ரூம் நல்லா கொஞ்சம் க்ளீனாக இருக்கிறப்பே காட்டிடுறேன். இதுதான் வந்து நம்ம தங்க போகிற ரூம். இந்த ஒரு பெட்டு, பெட்டுக்கு தொட்ட மாதிரியே வந்து அப்படியே கிச்சனும் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன கிச்சன் தான் அது. ஒரு சின்ன கவுண்டர் டாப், சம் கப்ஸ், சும்மா ஒரு மினி சின்ன குக்கிங் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இது வந்து சோஃபா ப்ளஸ் வந்து பெட்டு மாதிரி மாற்றிக்கலாம். ஒரு குயின் சைஸ் பெட் அப்படியே இருக்கும். இது வந்து நீங்கள் கீழே ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு பெட்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 2 பேர் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பெட்டை. நான் வந்து ரூம் புக் பண்ணுறப்ப வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு வியூ தான் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தேன் எங்கள் வீட்டுக்கார்ட்ட. நல்லா வந்து ஒரு சீ வியூ இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ரொம்ப நாள் என்னுடைய ஆசை. இது இந்த மாதிரி ஒரு சீ வியூவில் வந்து ஸ்டே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த வியூ. அப்படியே இந்த பால்கனிலேருந்து சீயை பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக இருக்குங்க. வியூ ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த பால்கனியில் வந்து 2 சேர், ஒரு சின்ன டேபிளும் கொடுத்துருக்காங்க. ரிலாக்ஸாக ஒரு ஈவினிங் இல்லைன்னா மார்னிங் வந்து ரிலாக்ஸாக காஃபி சாப்பிட்டுட்டே வந்து கடலை ரசிக்கலாம். ஹோட்டலுக்கு வந்துட்டு ரூமெல்லாம் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்போ காஃபி போடலான்னா வந்து பால் வேணும். எனிவே வந்து நாளைக்கு மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு இந்த மாதிரிலாம் வேணும். இங்கே வந்து அவங்க ஒன்றும் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம தான் வந்து ரெடி பண்ணிக்கணும். அதனால் வந்து நாங்கள் இங்கே லோக்கலில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் நடந்தால் ஒரு க்ரோசரி ஷாப் இருக்குது. அங்கே தான் போயிட்டுருக்கோம். அங்கே போய் வந்து நாளைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்படியே வரப்போ இன்றைக்கி டின்னருக்கு தான் வாங்கிட்டு வந்துடலாம். வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அதனால் வந்து இங்கே வாக் பண்ணி போயிட்டுருக்கோம். வாங்க நம்ம நியூ கிச்சனில் சமைக்கலாம். இன்றைக்கி வந்து நான் க்ரோசரி வாங்க போயிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா. நாங்கள் வந்து இங்கே லோக்கலில் நாங்கள் தங்கியிருந்த அந்த ரெசார்ட்டுக்கு ஆப்போசிட்லேயே வந்து ஒரு ஷாப் இருந்தது. அங்கே போய் சரி ஓகே சின்னதாக அதை க்ரோசரி பண்ணிட்டு வரலாம் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனால் வந்து பயங்கரமான ரேட்டாக இருந்துச்சுங்க. ஒரு லாக் ப்ரெட்டு பார்த்திங்கன்னா வந்து $10 போட்டிருந்தாங்க.
நிஜமாக இது என்ன ப்ரெட்டுக்கு தான் போட்டிருக்கானா அப்படின்னு பார்த்தா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரெட்டை எடுத்து வச்சுக்கிட்டு வேறதா இருக்கான்னு தேடி பார்த்தா ஒன்றையுமே காணும். ப்ரெட்டு லைக் ஒரு மாதிரி ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. சரி அப்புறம் சரி ஓகே நம்மளுக்கு இந்த கடை சரிப்பட்டு வராது, பெருசாக ஐட்டமும் இல்லை சரின்ட்டு நாங்கள் வேறொரு கடைக்கு போயிருந்தோம். அங்கே அந்த கடை பேர் வந்து டைம் சூப்பர் மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே இருந்துச்சு. நான் வந்து ஹவாய் வரப்போ பயங்கர பிளானோடு வந்தேன். இங்கே வந்து ஸ்டார் ஃப்ரூட்டு, அப்புறம் ட்ராகன் ஃப்ரூட்டு, இன்னும் கொஞ்சம் ட்ராபிக்கல் ஃப்ரூட்டெல்லாம் இருக்குது, அதெல்லாம் வாங்கி ட்ரை பண்ணுன்ட்டு ஒரு பிளானில் வந்தால் எதுவுமே வாங்கி சாப்பிட முடியாது நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஹவாயில் வந்து அவ்வளோ ப்ரைஸியாக இருக்குது. நம்ம இருக்கிற இடத்துல தான் வந்து எல்லாமே வந்து பயங்கர ப்ரைஸியாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, ஹவாயில் பார்த்திங்கன்னா அதுக்கும் மேலே இருக்குது. மேபி அது வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுங்கனால வந்து அப்படி இருக்கலாம். ஆனால் ஈவன் தோ நான் இப்போ ஒரு லோக்கல் கடை சொன்னேன் இல்லையா, டைம் சூப்பர் மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு, அங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் ப்ரைஸியாக தான் இருக்குது. மேபி வந்து ஹவாய் வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுங்கனால வந்து அங்கே மேபி எக்ஸ்பென்சிவாக இருக்கலாம். பனானா பார்த்திங்கன்னா $2 சம்திங் தான், அது ஓகே. பட் வந்து இந்த பெல் பெப்பர் வந்து நான் $3 கொடுத்துருக்கேன், அது வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான். பட் வந்து என்ன பண்ணுறது, பட் வந்து நீங்கள் வால்மார்ட் அண்ட் காஸ்கோ வந்து அங்கே இருக்குது, அங்கே வந்து செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து ப்ரைஸ் கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து லேட் ஆகிட்டே இருக்குது. வந்து இப்போ வந்து வாங்க நம்ம புது கிச்சனில் போய் நூடுல்ஸ் செய்யலாம். ஏதோ இருக்கிறத வச்சு செய்ய போகிறேன், எப்படி இருக்குன்னு எனக்கே தெரியாது, அதனால் தயவுசெய்து இந்த வீடியோ நான் காட்ட போகிறதில்ல உங்கள்கிட்ட. ஓகே, நம்ம இன்றைக்கி சூப்பராக ஒரு நூடுல்ஸ் பண்ணியாச்சு. ஸோ நூடுல்ஸோடு வந்து எக்கை மிக்ஸ் பண்ணுறதுக்கு பாத்திரம் பெருசாக இல்லை, அதனால் வந்து எக்கும் அப்புறம் வந்து கேப்சிகம் வந்து தனியாக ஃப்ரை பண்ணி சைடில் வச்சுட்டேன். ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நோ ஆயில். இதுக்கு எண்ணெயே இல்லாமல் இன்றைக்கி சமைச்சிருக்கிறோம். ஏன்னா எண்ணெய் வாங்க நான் மறந்துட்டேன். ஸோ பரவாயில்ல, எண்ணெயே இல்லாமல் சமைப்போம். இன்றைக்கி நல்லா ஹெல்த்தியான ஒரு நூடுல்ஸாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெயே இல்லாமல் சமைச்சிருக்கேன். ஆனாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இந்த நூடுல்ஸு. சூப்பரான ஒரு டின்னருங்க. அதாவது சன்செட்டோடு நான் வந்து எடுக்கணும்னு நினச்சேன், நான் சமைச்சு முடிக்கிறதுக்குள்ள சன்செட் ஆகிடுச்சு. இட்ஸ் ஓகே, நான் நாளைக்கு பார்க்கலாம். ஆனால் வந்து சூப்பர் பேக்ரவுண்டு, அழகான ஒரு கடல் அலை அப்படியே பொங்கி வலிஞ்சிக்கிட்டு இருக்குது. இங்கே சூப்பராக ஒரு டின்னர். ஸோ இதோட வந்து இன்றைய நாள் சாப்பிட்டுட்டு படுத்துவங்க. நாளைக்கு வந்து என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறவங்க வந்து நான் உங்களோட அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் மென்டி லெமன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.